கூறியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எம்மை கடந்து சென்று இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருநாள் கொண்டாடி அந்த பெருநாளின் சந்தோஷங்களை எல்லாம் அனுபவித்து அந்த சந்தோஷங்களின் முடிவில் மீண்டும் ஒரு வாழ்க்கையை தொடங்கி கொண்டிருக்கிற இந்த சூழலில் அன்புக்குரியவர்களே, ரமலான் வந்து பல்வேறு விதமான உயிரோட்டமிக்க சிந்தனைகளை உள்ளத்திலே விதைத்தது. நோன்பு காலம் வந்த பொழுது தொழுகைக்காக காத்திருந்தோம். இரா வணக்கங்களிலே ஆசையோடு ஈடுபட்டோம். நீண்ட நேரம் நின்று வணங்குவதாக இருந்தாலும் கூட விருப்பத்தோடு சந்தோஷமாக நின்று வணங்கினோம். அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஈடுபட்டோம். பகல் காலங்களில் அல்லாஹுக்கு மாறு செய்வதற்குரிய சகல வசதிகளும் கைவசம் இருந்த பொழுதும் கூட அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தினூடாக இது கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக எல்லா விதமான பாவமான காரியங்களையும் தவிர்ந்திருந்தோம். இஸ்திக்பார்கள், தௌபாக்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல் என்கிற விஷயங்களில் எல்லாம் ஆர்வத்தோடு ஈடுபட்டோம். கதறி அழுதோம், கண்ணீர் வடித்தோம். யா அல்லாஹ், இந்த வாழ்க்கை நிச்சயமற்றது. மீண்டும் ஒரு ரமலான் எனக்கு கிடைப்பது அசாத்தியமானது. கிடைத்திருக்கிற இந்த ரமலானை சரியாக நான் பயன்படுத்த வேண்டும் ரஹ்மானே என்று சொல்லி முழுமையாக அல்லாஹ்விடத்தில் நாம் அடிபணிந்தோம், சரணடைந்தோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ரமலான் எங்களிடத்தில் ஒரு புதிய உணர்வையும் புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியது என்னமோ உண்மைதான். உள்ளங்கள் அச்சத்தால் பயந்து போனது சத்தியம்தான். ஆனால் பெருநாள் வந்தது, பெருநாள் பிறை அறிவிக்கப்பட்டது. அன்று சுபகு தொழுகை பள்ளி வாயில்களில் படிப்படியாக மக்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. முகநூல்களில் சில பள்ளி வாயில்களில் இமாம் மட்டுமே நின்று தொழுகிற அவல நிலையை புகைப்படம் பிடித்து போடுகிற அளவுக்கு ஈமானிய சமூகத்தின் ஆன்மீக வறுமை ரமலான் கடந்து ஒரு வாரத்துக்குள் தொற்றிக் கொள்கிற அளவுக்கான மிக மோசமான மனோநிலையோடு அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர ஈமானிய சமூகம் மாறி போனது. இந்த சகோதரன் அல்லாஹுக்காக தொழுகையினுடைய நேரங்களை எல்லாம் கணித்து இந்த நேரத்தில் பாங்கு சொல்லும், பாங்கு சொல்வதற்கு முன்னால் நான் போக வேண்டும், முன்பின் சுன்னத்துகளை எல்லாம் தொழ வேண்டும், தொழுகைக்கு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வந்தானோ அதே சகோதரன், அதே சகோதரி, அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ரமலான் முடிந்த கையோடு தொழுகையை விட்டு விடுகிற, தொழுகைக்கான நேரத்தை தவற விடுகிற ஒரு துப்பாக்கியமான சூழலை அன்புக்குரியவர்களே நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். ரமலானுடைய பிறை அறிவிக்கப்பட்டு இன்றோடு நான் நினைக்கிறேன் 10வது நாளிலே இருக்கிறோம். ஷவ்வாலுக்கான தலைப்பிறை கண்டு 10வது நாளிலே நானும் நீங்களும் இருக்கிறோம். ஈமானிய உறவுகளே, இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் மார்க்கமாகுமாக்கிய காரணங்களுக்காக அல்லாமல் இந்த 10 நாட்களும் 50 வக்து தொழுகையிலும் நான் இமாம் ஜமாஅத்து தவறாமல் தான் தொழுகையை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்கிற சகோதரர்கள், சகோதரிகள் இந்த சபையில் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருப்போம்? எத்தனை பேர் இருப்போம்? ரமலானிய இரா வணக்கங்களை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிலும் நோன்பு அல்லாத காலங்களிலும் 11 ரக்காத்துக்களை விட அதிகமாக தொழவில்லை என்று சொல்லி அதற்காக பிரச்சாரம் பண்ணி அதற்காக தனித்து நின்று அந்த சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக வாழுகிற சமுதாயம் நாம். உறவுகளே, 10 இரவுகள் ஷவ்வாலுடைய தலைப்பிறை கண்டு 10 இரவுகள் கடந்திருக்கிறோம். ஒரே ஒரு இரவிலேனும் 3 ரக்காத்துக்கள் நான் தஹஜ்ஜுடைய நேரம் அல்லது இஷாவுக்கு பிற்பட்ட நேரம் வித்ரு தொழுகையேனும் நான் தொழுது விட்டுத்தான் வீட்டுக்கு போயிருக்கிறேன் என்று சொல்கிற ஈமானிய உறவுகள் இந்த சபையில் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இருப்போம்? ஒவ்வொரு வணக்கமாக எடுத்து பார்த்தால் என் ஈமானிய உறவுகளே, குத்துபாக்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் கியாமுல் லைலுக்கு பின்னால் அல்லது லுஹர் தொழுகைக்கு பின்னால் பயானுகள் ஒவ்வொரு தலைப்பிலே செய்யப்பட்டிருக்கும். வாராந்தம் சில விசேடமான நிகழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கும்.
எத்தனையோ ஆன்மீக உரைகள், எத்தனையோ ஆன்மீக செய்திகள் எங்களுடைய கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். நினைவூட்டுங்கள், நினைவூட்டல் இறை விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்கிற அல்லாஹ்வுடைய வாக்கின் பிரகாரம் எத்தனையோ செய்திகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஈமானிய உறவுகளே, அந்த செய்திகள் எல்லாம் பெருநாள் வந்த கையோடு, ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹ் தந்த கையோடு, ஒரு சந்தோஷமான சூழலில் பெருநாளை கொண்டாட அல்லாஹ் அனுமதித்த கையோடு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்று வார்த்தைகளாக, எந்த ஒரு அர்த்தமுமற்ற செய்திகளாக மாறி போகிறது என்றால், அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையை என்ன கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய ஊடக செய்தியை பார்த்திருப்பீர்கள். இந்த பெருநாள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து விபத்துக்கள் ஊடாக சுமார் 13 மரணங்கள் இந்த நாட்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பெருநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட என்னுடைய ஈமானிய சகோதர சகோதரிகள், ஆண்களும் பெண்களுமாக சுமார் 13 பேர் இந்த 10 நாட்களுக்குள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மரணித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி ஊடகங்கள் ஊடாக சமூக வலைத்தளங்களில் வந்ததை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த வாழ்க்கையின் தவணையையும், இந்த வாழ்க்கையின் அவகாசத்தையும், இந்த வாழ்க்கையின் சந்தர்ப்பத்தையும், விடுகிற மூச்சையும் தந்ததற்காக நாம் அவனுக்கு செலுத்துகிற நன்றி கடன் என்ன தெரியுமா? பகிரங்கமாக பெருநாளின் பெயரால், சந்தோஷத்தின் பெயரால் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். ஈமானிய உறவுகளே, அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா பாவங்களையும் ஒரே நாளில் செய்து முடித்து விடுகிற போட்டி, எல்லா பாவங்களையும் ஒரே நாளில் செய்து முடித்து விடுகிற போட்டி. இதுவரைக்கும் கட்டுப்பாட்டோடு இருந்த என்னுடைய வாலிபன், இதுவரைக்கும் அல்லாஹுக்காக அமைதி காத்த என்னுடைய வாலிபன், நோன்பை நான் அல்லாஹுக்காக நோக்கிறேன் என்று ரமலானிய காலங்களில் தன்னுடைய நாட்களை அமைதியோடு கழித்த வாலிபன் தியேட்டர்களில் போய் நிற்கிறான். சினிமா தியேட்டர்களுக்கு முன்னால் போய் நிற்கிறான். கை கட்டி ஆரவாரத்தோடு சந்தோஷமாக நாட்களை கழிக்கிறேன் என்று சொல்லி சுற்றுலா பயணங்கள் போகிற பொழுது இசைகளோடும் ஆடல் பாடல்களோடும் அரைகுறை ஆடைகளோடும் என்னுடைய வாலிபன் அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிற காட்சிகளை பார்க்கிற பொழுது ஈமானிய சகோதரர்களின் உள்ளங்கள் ஒரு கணம் துடித்து போகின்றன. அன்புக்குரியவர்களே, தியேட்டரின் 3 மணி நேர சினிமா காட்சி, அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த படக்காட்சிக்கு முன்னால் நான் உட்கார்ந்து இருக்கிற பொழுது என்னுடைய செவியும், என்னுடைய கண்ணும், என்னுடைய பார்வைகள், சிந்தனைகள் எல்லாம் பாவமான காரியங்களில் ஒருமித்து போயிருக்கிற பொழுது எனக்கென்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிற தவணை வரமாட்டாது என்று நம்பிக்கொண்டிருக்கிற இந்த வாலிபன், அன்புக்குரியவர்களே, கடந்த 2-3 தினங்களுக்கு முன்னால் ஒரு பிரதேசத்தில் ஒரே இடத்தில் 1.5 வயது குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு மரணித்து போன ஒரு கணவனையும் மனைவியையும் அவர்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் ஒரு கணம் உள்ளத்தின் முன்னே கொண்டு வருவதற்கு தவறி போகிறார் என்பதை நினைக்கிற பொழுதுதான், அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னும் மார்க்கத்தின் வேரை, அடிப்படையை புரியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாலிபன் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு போகிறான். என்னுடைய ஒரு கணவன், ஈமானிய சகோதரன், பள்ளி வாயிலில் முன்சப்பிலே நின்று தொழுதவன், இரா வணக்கங்களில் அல்லாஹுக்காக ஈடுபட்டவன், தஹஜ்ஜுடைய நேரம் எழுந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, நான் இன்னின்ன தவறுகள் செய்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்தாதே வாலிபன். ரமலானின் இறுதி 10 இரவுகளில் முழுமையாக அந்த இரவுகளை உயிர்ப்பித்து அல்லாஹுக்காக வாழ்ந்தாதே சகோதரன், மார்க்கம் ஹராமாக்கிய ஆடையோடு, அரைகுறை ஆடைகளோடு, அந்நியர்கள் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு மோசமான, மெல்லிய, இறுக்கமான ஆடைகளோடு, கவர்ச்சிகரமான ஆடைகளோடு தன்னுடைய மனைவியை சுற்றுலா அழைத்து செல்கிறார். தன்னுடைய மனைவியை, பிள்ளைகளை சுற்றுலா அழைத்து செல்கிறார். விபரீதம் புரியவில்லை. அல்லாஹுடைய மார்க்கம் அவனுடைய பார்வையில் நோன்புகான நடிப்பிலே தான் தங்கி இருக்கிறது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ரமலானிய நடிகர்கள், சீசன் கால நடிகர்கள்,
அல்லாஹுக்கு முன்னால் உருவாக்கப்படுகிறார்களோ என்று தோன்றுகிற அளவுக்கு ரமலானிய பகல் காலங்களும் இரவு காலங்களும் பள்ளிகளால் நிரம்பி வருகின்றன. உறவுகளே, அல்லாஹ் பாதுகாத்தவர்கள், அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சில சகோதரர்களை தவிர அன்புக்குரியவர்களே, என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் புரியாத காரணம். அல்லதி கலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு இந்த வாழ்வையும் மரணத்தையும் நாம் அமைத்து தந்தது உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பாடமும் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நாட்களும் அல்லாஹ்வுக்காக கழிய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பில் தான் வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, சந்தோஷமான நாட்கள் தானே, சந்தோஷமான நாட்கள் தானே. என்னிடத்தில் வசதி இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துக்கள் இருக்கின்றன, நான் எப்படியும் அனுபவிக்கலாம் என்று சொல்லி இந்த நாட்களில் அல்லாஹுக்கு மாற்றமாக பாவம் செய்கிற சகோதர சகோதரிகள் அதிகரித்திருக்கிறார்கள். உறவுகளே, என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் யாருடைய உதவியும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹுவின் அருளை தவிர வேறு யாருடைய அருளாலும் யாருடைய உதவியாலும் மஹ்ஷருடைய வழியில் வெற்றி பெற முடியாத அந்த வேளையில் உலகத்தில் படிக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும், ஏன் இந்த உலகத்தின் தலைவர் ஈருலக வழிகாட்டி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய அருளை மட்டும் எதிர்பார்த்திருக்கிற அந்த நாளில் அவனுடைய அருள் பார்வை இல்லை என்றால் சுவர்க்கத்தில் யாருமே நுழைய முடியாது என்று என் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நாளில் 3 மனிதர்களை அல்லாஹ் அவனுடைய அருள் பார்வையை கொண்டு பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களை கண்ணியப்படுத்தவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அவர்களில் ஒருவர் யார் தெரியுமா அன்புக்குரியவர்களே? என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குடும்பத்தில் நடக்கிற அனாச்சாரங்களையும் குடும்பத்தில் நடக்கிற பாவங்களையும் தன் மனைவி பிள்ளைகள் செய்கிற தவறுகளை கண்டும் காணாதிருக்கிற, அதை பெருமானமற்றதாக கருதுகிற, அதை தடுப்பதற்கு வக்கத்திருக்கிற ரோஷமில்லாத கணவன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரோஷமில்லாத கணவன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கூடியிருக்கிற ஒரு கடற்கரைக்கு போகிறான். மனைவியையும் வயதுக்கு வந்த பிள்ளைகளையும் உடுத்திருக்கிற ஆடையோடு அதே கடற்கரையில் தண்ணியிலே அப்படியே மூழ்கடித்து அவர்களை குளிக்க செய்து அத்தனை ஆண்களுக்கு முன்னால் சொல்வதற்கு கூச்சமாக இருக்கிறது. உறவுகளை கண்களால் காணுகிறோம். அத்தனை ஆண்களுக்கு முன்னால், அத்தனை வாலிபர்களுக்கு முன்னால், அத்தனை அந்நிய மதத்தவர்களுக்கு முன்னால் தன்னுடைய மனைவியையும் வயதுக்கு வந்த பிள்ளையையும் அந்த தண்ணிக்குள் இறைத்து குளிக்க வைத்து அதே நிலையோடு அவர்களை வெளியிலே எடுத்து வெளியிலே ஒரு இடத்திலே இருந்து அவர்களை ஆடை மாற்ற செய்கிற வெட்கமற்ற கலாச்சாரம், கேவலமான கலாச்சாரம் ஈமானிய சமூகம் நாகரிகமாக செய்து கொண்டிருக்கிறது. ஈமானிய சமூகம் நாகரிகமாக செய்து கொண்டிருக்கிறது. உறவுகளே, மூழ்க தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் சந்தோஷமாக கடலிலே மூழ்க வைத்து குளிக்க வைத்து அரைகுறையோடு அவர்களுடைய அங்கங்கள் எல்லாம் வலித்தறிய அவர்களை கரையில் அழைத்து வருகிற பொழுது உனக்கோ உன்னுடைய மனைவிக்கோ மரணம் வந்தால், துடிதுடித்து மௌத்தாகிற அந்த வேளை வந்தால், வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பின் மூலமாக அவர்களுடைய முன்னெற்றி ரோமங்கள் பிடிக்கப்படுகிற பொழுது அந்த நேரம் முஜ்ரிமீன்கள் என்கிற பாவிகளை நபியே நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் கெஞ்சிக் கொண்டிருப்பார்கள், ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், பார்த்து விட்டோம், கேட்டு விட்டோம், அறிந்து விட்டோம், எல்லா காட்சிகளையும் கண்டுவிட்டோம் ரஹ்மானே, எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தந்தால் நாங்கள் நல்லவர்களாக மாறி நம்பிக்கையுள்ளவர்களாக வந்து விடுவோம் என்று கெஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உறவுகளே, இந்த கெஞ்சுதலும் கதறல்களும் தான் வாழ்க்கையின் கடைசி நேரத்தின் அர்த்தங்களாக மாறப்போகிறதா? இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உறவுகளே, ரமலானிய காலங்கள், தொழிலிலே சுத்தம், பாவம் இல்லாத வியாபாரம், கொடுக்கல் வாங்கல்களில் தூய்மை, ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம்,
நிறைய தர்மம் செய்த சகோதரர்களை சபைகளிலே காண்கிறோம். உறவுகளே, ரமலான் முடிந்த கையோடு பழைய வட்டி கொடுக்கல் வாங்கல்கள், மோசமான சம்பாத்தியங்கள், ஏமாற்றங்கள், பெருநாள் கொண்டாட வேண்டும், சந்தோஷமாக கழிக்க வேண்டும். எல்லாவற்றுக்குமாக சேர்த்து வைத்திருந்த அத்தனை பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்க்கிற மனோநிலை. இந்த மனோநிலையை எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்கிறோம்? எப்படி அங்கீகரிக்கிறோம்? அல்லாஹுக்கு முன்னால் பதில் சொல்ல வேண்டும் என்கிற பயம் இல்லாமல், மஷருடைய வழியில் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு இல்லாமல், இந்த வாழ்வின் தவணை என்பது பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த பள்ளியை விட்டு வெளியில் செல்வது நிச்சயமற்ற வாழ்க்கை என்றிருந்தும், உறவுகளே, ஒரே ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்து பாருங்கள். பேசிக் கொண்டிருக்கிற எனக்கோ, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கோ அல்லாஹ் சொல்கிறானே, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வக்கில பிக்கும், உங்களுக்கென்று சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்ற காத்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நேரம் பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் 12 மணி 50 நிமிடமாக இருந்தால், 12 மணி 50 நிமிடமாக இருந்தால், இந்த பள்ளியை விட்டு வெளிச்செல்வதற்கு முன்னால் என்னுடைய உயிரை வானவர் கைப்பற்றி ஒரு ஜனாசாவாக, ஒரு மையத்தாக இந்த பள்ளி வாயில் இருந்து நான் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிற நொடி, என்னுடைய மனைவி எனக்காக சமைத்து வைத்திருக்கிற உணவு உணவாக இருக்க, என் வீடு வீடாக இருக்க, என் ஆடைகள் ஆடைகளாக இருக்க, என் வசதிகள் வசதிகளாக இருக்க, நான் மூடிவிட்டு வந்திருக்கிற கடையும் சொத்துக்களும் அப்படியே இருக்க, நான் ஓடி வந்திருக்கிற வாகனம் கூட எடுத்துச் செல்வதற்கு இன்னொருத்தர் நியமிக்கப்பட்டிருக்க, அன்புக்குரியவர்களே, ஒரு ஜனாசாவாக நான் திரும்பி போனால் ஏன் போக மாட்டேனா? போக மாட்டேனா? 10 நாளுக்குள் 13 பேர் விபத்துக்களால் மட்டும் மரணித்திருக்கிறார்கள். சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடியவர்கள், அந்த குடும்பங்களின் அங்கத்தவர்களாக மரணித்து போன உறவுகளாக கொஞ்சம் இருந்து பாருங்களேன், கொஞ்சம் இருந்து பாருங்களேன். 1.5 வயது குழந்தையை துடிக்க வைத்து விட்டு போன அந்த பெற்றோருடைய மனோநிலை, எவ்வளவு கனவுகள், எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு சந்தோஷங்கள். தான் நீரிலே மூழ்கி மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் போனார்கள். அந்த சுற்றுலாவை எவ்வளவு சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்று போயிருப்பார்கள். அதற்கு பின்னர் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும், தன்னுடைய 1.5 வயது குழந்தையின் மீதான கற்பனைகள் எவ்வளவு இருக்கும், தான் விட்டு சென்ற சொத்துக்கள் மீதான ஆதரவு கனவுகள் எத்தனை இருக்கும். அத்தனையையும் ஒரு நொடியில், ஒரே ஒரு நொடியில் இந்த மரணம் துவம்சம் செய்கிறது என்றால், உறவுகளே, என்னையும் உங்களையும் அடித்து துவைக்கிற இந்த மரணம் வந்து அப்படியே கட்டி போட்டால், கைகளும் கால்களும் அசைய முடியாமல், மேல் நோக்கிய பார்வை மேல் நோக்கி இருக்க, மேலிழுத்த மூச்சு கீழே வராமல் துடித்துக் கொண்டிருக்கிற இதயம் தன்னுடைய பணியை நிறுத்தி கால்கள் தப்பத்தி சாக்கு பிசாக், காலோடு கால் பின்னிக் கொள்கிற அந்த நிலை வந்தால், அன்புக்குரியவர்களே, இந்த ஆடம்பரங்கள், இந்த கலாச்சாரங்கள், இன்று நடக்கிற இந்த அநாகரிகங்கள் இத்தனைக்கும் அல்லாஹுக்கு முன்னால் பதில் சொல்லியாக வேண்டுமே. உறவுகளே, என்றாவது ஒரு நாள் நினைத்து பார்த்திருக்கிறோமா? இந்த உலக வாழ்வு மறுமைக்கான முதலீடு, மறுமைக்கான முதலீடு என்று சொல்கிறோமே. உறவுகளே, என்ன முதலீடு செய்திருக்கிறோம்? ரமலானில் செய்த முதலீடுகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆனால் நீங்களும் நானும் இந்த நோன்புக்காக என்ன பிரயத்தனங்களை எடுத்தோமோ, நோன்புக்கு பின்னால் அடிப்படையான தொழுகையை கூட விட்டு விடுகிறோமே. உறவுகளே, மரணத்தை மறந்து விடுகிறோமே, மரணத்தை மறந்து விடுகிறோமே. துடிதுடித்து போகிற இத்தனை செய்திகளை பார்க்கிற பொழுதும் என்றாவது ஒரு நாள் நானும் ஜனாசாவாக இந்த ஜனாசா செய்தியோடு இருக்க போகிறேனே என்கிற மனோநிலை மட்டும் இல்லாமல் போகிறது. அன்புக்குரியவர்களே, என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த தோழர்கள், அன்புக்குரியவர்களே, இந்த மரணத்திற்காக மரணத்தை நினைத்து நினைத்து வாழ்க்கையை முதலீடு செய்து கொண்டிருந்தார்களே. என்றாவது ஒரு நாள் படித்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதரும் தூதருடைய தோழர்களும் சந்தோஷமான நாட்களில் அல்லாஹுக்கு மாறு செய்திருக்கிறார்கள் என்று படித்திருக்கிறோமா? பெருநாட்களை இப்படித்தான் கொண்டாடி இருக்கிறார்கள் என்று படித்திருக்கிறோமா? பள்ளிவாசல்களுக்குள் வந்தால் குர்ஆனையும் சுன்னாவையும் பார்க்கிறோம். சஃபிலே ஒருத்தன் தள்ளி நின்றால் கூட நெருங்கி வாருங்கள் என்று சொல்லி காலோடு கால் சேர்த்து சுன்னாவை உயிர்ப்பிக்க போராடுகிறோம். ஏதாவது ஒரு பிதஅத்வாதியை கண்டால் நெஞ்சம் அப்படியே பதறி போகிறது. அவன் செய்கிற செயலை வெறுக்கிறோம். அதற்காக தனியே வந்திருக்கிறோம், பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், வழக்குகளை கொடுத்து போராடி இருக்கிறோம். உறவுகளே, பள்ளியை விட்டு வெளியிலே போனால்
அத்தனை சுன்னாக்களையும், அத்தனை குர்ஆன் வசனங்களையும், அத்தனை ஹதீசுகளையும் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறோமே. ஒரு பயணம் என்று வந்தால், ஒரு சந்தோஷமான கொண்டாட்டம் என்று வந்தால், அன்புக்குரியவர்களே, இந்த அனாச்சாரங்களை அங்கீகரிக்கிற அளவுக்கான பெற்றோர்களாக இருக்கிறோமே. ஏன் சகோதரர்களே மாறி போகிறோம்? ஏன் இப்படி மாறி போகிறோம்? ஈமானிய ரோஷம், ஈமானிய உணர்வு. என்னுடைய மனைவியும் மகளும் என்னுடைய சகோதரியும் மோசமாக ஆடை அணிந்து போகிறார்கள், அந்நிய ஆண்கள் ரசிக்கிற அளவுக்கு போகிறார்கள். அவர்களுடைய முகத்தையும் 2 மணிக்கட்டு கைகளையும் தவிர மற்ற உறுப்புகளை எல்லாம் மறைக்க வேண்டும் என்பதில் எந்த அறிஞர்கள் மத்தியிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. எந்த ஒரு பெண் மனம் பூசி வாசம் பூசி அந்நிய ஆண்கள் இருக்கிற ஒரு சபைக்கு வந்து அதை அந்நிய ஆண்கள் நுகர்வார்களாக இருந்தால் நாளை மறுமையில் அவளுடைய பெயர் விபச்சாரிகளின் பட்டியலில் இருக்கும் என்று என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் மிக கடுமையாக எச்சரித்திருக்க, நான் வாங்கி கொடுத்த, என்னுடைய செலவில் வாங்கி கொடுத்த பெர்ஃபியூமையும் குளோனையும் அடித்துக் கொண்டு, பொடி ஸ்ப்ரேயை அடித்துக் கொண்டு, வாசத்தை பூசிக்கொண்டு, ட்ரிப் என்ற பெயரிலே, டூர் என்ற பெயரிலே என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் அழைத்து செல்கிறேனே, நாளை மறுமையில் நான் ஒழுக்கமாக வளர்த்த என்னுடைய பிள்ளை, நான் இத்தனை காலம் வாழ்ந்த என்னுடைய மனைவி விபச்சாரியாக அழைக்கப்படுகிற பொழுது அதற்கு அங்கீகரிக்கிற ஒரு ரோஷமற்ற கணவனாக, ஒரு ரோஷமற்ற தந்தையாகத்தான் இந்த மண்ணில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எனக்கு இஸ்லாம் பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தைரியம் இருக்கிறது? என்னுடைய வீட்டுக்குள் நடக்கிற அனாச்சாரங்களை தடுக்க முடியவில்லை. இப்பொழுது தொழுகை முடிந்து வீட்டுக்கு போனால் மனைவியும் பிள்ளையும் மகனும் சேர்ந்து ஏதோ ஒரு சேனலிலே ஓடுகிற படத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். எல்லா வீடுகளிலும் நடக்கிற சூழ்நிலைதான், பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பாப்பா போவார், கணவன் போவார், எதுவும் செய்ய முடியாது. பக்கத்திலே ஒரு கதிரையில் உட்கார்ந்து அவரும் பார்த்துக் கொண்டிருப்பார். ஈமானிய உறவுகளே, என்னுடைய மகன், என்னுடைய மகள் ஒரு அனாச்சாரமான சினிமா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, இதை பார்க்காதே, இது ஹராம், இது கூடாது, இது என்னுடைய சொத்தில் வாங்கியது, நீ பார்க்கிற பார்வையால் நானும் பாவத்தை சுமந்து கொள்வேன், விட்டுவிடு என்று தடுப்பதற்கு தைரியம் இல்லை. அதைவிட கேவலம் என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே? இதுவரைக்கும் என்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு ஆச்சரியம். இன்றைய சினிமாக்களின் சூழல், அதில் வருகிற ஆடல் பாடல்கள், இரட்டை அர்த்தம் கொண்ட வசனங்கள் எல்லோருக்கும் தெரியும், சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அதே படத்தை உம்மாவும் பாப்பாவும் மகனும் மகளும், ஓஎல் படிக்கிற மகள், ஏஎல் படிக்கிற மகன், அதில் வருகிற காட்சிகளையும் ஆடல்களையும் பாடல்களையும் ஒன்றாக உட்கார்ந்து ரோஷம் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மனோநிலையை அன்புக்குரியவர்களே எப்படி வர்ணிப்பது? யாரோ ஒருத்தன் இடுப்பை கட்டிக்கொண்டு ஆடுகிறான், அரைகுறையாக ஆடுகிறாள். அதை தன்னுடைய ஒழுக்கமாக வளர்க்க நினைக்கிற தன்னுடைய மகளை வைத்துக் கொண்டு, அதுவும் வயதுக்கு வந்த ஒரு பிள்ளையை வைத்துக் கொண்டு, ஒரு மகனை வைத்துக் கொண்டு ஒரு தந்தை, ஒரு தாய் ரோஷம் இல்லாமல் பார்க்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, வீடுகளில் இஸ்லாம் இறந்து போய் பல நாட்களாகிவிட்டது என்பதுதானே இதனுடைய அர்த்தம். என்னுடைய ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் மரணம் வந்தால், அந்த நேரத்தில் மௌத்து வந்தால், மனைவியோடும் பிள்ளைகளோடும் சேர்ந்து ஆடல்களையும் பாடல்களையும் நாடகங்களையும் சினிமாக்களையும் மோசமான பாவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் மௌத்து வந்தால் என்றாவது யோசித்திருக்கிறோமா? அன்பு பிள்ளைங்களே, என்னுடைய வாகனம் லீசிங்கிலே இருக்கிறது. 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்கிற மிக பெரும் பாவத்தை, வட்டியை சுமந்து கொண்டு ஓடுகிறேன். பள்ளியில் சுஜூது செய்கிறேன் முதல் சஃபிலே. யாரை ஏமாற்றுகிறோம்? தெரிந்து கொண்டு, பாவம் என்று விளங்கிக் கொண்டு, மாதா மாதம் நான் சம்பாதிக்கிற பணத்தில் இருந்து வட்டி கட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு, எனக்கு தொழில் இல்லை, இது இல்லாவிட்டால் வாழ்வு இல்லை. யார் சொன்னது? இந்த வாழ்வும் மரணமும் யாருக்கு சொந்தமானது?
அல்லாஹ்வோடு போட்டி போட்டுக் கொண்டு அல்லாஹ்வோடு யுத்த பிரகடனம் செய்து கொண்டு இந்த சமுதாயத்தின் சகோதரன் கௌரவமாக வாழுகிறேன், கட்டி இருக்கிற வீடு லோன், செய்து கொண்டிருக்கிற தொழில் அவன் ஓடி எடுத்திருக்கிறான், கடன் வட்டிக்கு எல்லாமே மாற்றம், போலியான வியாபாரம். அன்னையில் ஒரு சகோதரரை சந்தித்தேன். அந்த சகோதரர் சொன்னார், நான் ஒரு பிரஸ் வைத்திருந்தேன், ஒரு சகோதரரிடத்தில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அவருடைய வேலை என்னவென்றால், ஒரு தரம் குறைந்த பொருளை ஒரு வெளிநாட்டிலே இருந்து இறக்கி அதற்காக வேண்டி ஜப்பான், மேட் இன் ஜப்பான் என்று சொல்லி பேரடித்து அதுக்காக பெட்டி தயாரித்து கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. நான் அதை டிசைன் பண்ணி அதற்கு மேட் இன் ஜப்பான் என்று பெயரடித்து அவர் சொல்லுகிற முறையில் பெட்டிகள் தயாரித்து நான் அந்த பிரஸிலே அடித்து கொடுப்பேன். காலப்போக்கிலே பார்த்தால் இவர் இப்படி ஒரு வியாபாரம் செய்கிறார் என்று சொல்கிற பொழுது அதை விட்டு நான் விலகிக் கொண்டேன் என்று சொன்னார் அந்த சகோதரர். உறவுகளே, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு அடிப்படையை சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு மாறு செய்கிற, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்கிற ஒரு வாழ்க்கையில், ஒரு சம்பாத்தியத்தில், ஒரு பங்கனில், ஒரு நிகழ்வில், ஒரு சபையில் சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பொய்யாக இருக்க வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கு மாறு செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், அதிலே திருப்தியாக வாழலாம் என்று நீங்கள் கருதினால் இந்த குர்ஆனும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும். உறவுகளே, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிற, அல்லாஹ்வுக்காக வாழுகிற வாழ்க்கையில் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கிறது. உறவுகளே, அது பெருநாளிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான சந்தோஷமாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியான சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை மறந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தால் அந்த நேரத்தில் கிடைக்கிற சந்தோஷம் அதைவிட பெரும் சோதனையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொண்டு வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين اصطفى أما بعد. அன்புக்குரியவர்களே, இந்த குத்துபாவின் இறுதி சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவின் பெயரால் உங்களிடத்தில் கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனின் இறுதி முடிவின் மீதும் ஆசை வைத்தவர்களாக, நல்ல முடிவோடு இந்த பூமியை விட்டு நானும் நீங்களும் செல்ல வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு சொல்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களை விட்டு கடந்து போனது ரமலான் என்கிற நோன்பு மாத்திரம்தான், கடமையான நோன்பு மாத்திரம்தான். இந்த ஷவ்வாலிலும் இதை அடுத்து வருகிற மாதங்களிலும் எங்களிடத்தில் இருந்து இல்லாமல் போகும். ரமலானிய ஃபர்து தொழுகைகள் ரமலான் அல்லாத காலங்களிலும் ஃபர்துதான். ரமலானிய இராக்கால வணக்கங்கள் ரமலான் அல்லாத காலங்களிலும் முடியுமானவர்களுக்கு அவை வணக்கமாக்கப்பட்டவைகள் தான். இஸ்திக்பார், தௌபாக்கள், பிரார்த்தனைகள் எல்லாம் ரமலான் அல்லாத காலங்களிலும் எங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டவைகள் தான். சதகாக்கள், ஜக்காத்துகள் ரமலானிய காலத்தில் கணக்கு பார்த்து கொடுக்க முடியாது போனவர்கள், ஒரு வருடம் பூர்த்தியாகாதவர்கள் ஜக்காத்தை எந்த காலத்திலும் அவர்கள் கொடுத்து கொள்ளலாம். அவர்களுடைய ஆண்டுகள் பூர்த்தியாகிற பொழுது, பூர்த்தியாகிற நேரத்தில் ரமலானில் மட்டும்தான் ஜக்காத்து கடமை என்பது கிடையாது. ஈமானிய உறவுகளே, எல்லா கடமைகளும் அப்படி இருக்கிற பொழுது நோன்பை முடித்த கையோடு எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நிதானித்து வந்திருக்கிறோம். ஒரு 10 நாள் போய்விட்டது. நிறைய தவறுகளையும் அனாச்சாரங்களையும் எல்லோரும் அல்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்த நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அருள் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுக்காக வாழக்கூடிய சில பெண்மணிகள், கணவன்மார் இப்படி வாருங்கள் என்று சொன்னால் கூட இல்லை இல்லை நாங்கள் ஹிஜாபை கலட்ட மாட்டோம் என்று சொல்கிற பல பெண்மணிகள், சகோதரிகள் இந்த சபையில், இந்த ஊரில் அல்லது இந்த பிரதேசத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் கூலி கொடுக்க வேண்டும். அதே நேரம் அன்புக்குரியவர்களே, இந்த பாவமான காரியங்களில் ஈடுபடுகிற நாம்
மீண்டும் ஒரு முறை தௌபாவை புதுப்பிப்போம், தௌபாவை புதுப்பிப்போம். அன்புக்குரியவர்களே, 13இல் ஒருவராக என்னுடைய வாழ்க்கையையும் என்னுடைய ரப்பு பறித்து என்னுடைய பிள்ளைகளை அனாதைகளாக்கி, என்னுடைய மனைவியை விதவையாக்கி, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் இன்னொருத்தர் பிரித்து கொண்டு போய் என் குடும்பத்தை எப்படியே தவிக்க விடாமல் என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் தந்து வைத்திருக்கிறானே. அன்புக்குரியவர்களே, அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவோம், அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவோம். அடிக்கடி நாம் பேசுகிற விஷயம்தான், பாலஸ்தீனை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெருநாட்களில் கூட சந்தோஷம் இல்லாத ஒரு சமுதாயம், புத்தாடைகளை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல். ஆனால் அந்த சூழலின் கூட இந்த சமுதாயம் பெருமைப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பாலஸ்தீன தாய்மார்கள் கட்டட இடிபாடுகளுக்குள், அந்த புழுதிகளுக்குள் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுகிறார்கள். ஆடைகள் எல்லாம் அழுக்கு படிந்து போய் புழுதி படிந்து போய் இருக்கின்றன. மாற்று உடைகள் கிடையாது, ஒதுங்குவதற்கு இடம் கிடையாது. ஆனால் அந்த சகோதரிகளின் தலைகளில் இருந்து ஹிஜாப் கலரவில்லை. அந்த சகோதரிகளின் உள்ளத்தில் இருந்து மார்க்கத்தில் நான் அல்லாஹுக்காக அணிந்திருக்கிறேன் என்கிற ஹிஜாப் கலரவில்லை. என் மரணத்தின் பொழுது கூட ஒருவேளை இஸ்ரேலியர்களால் நான் தாக்கப்பட்டு ஷஹீதானால் கூட என்னுடைய ஆடைகளை விலக்கி விடாதீர்கள், என்னை அப்படியே யாரும் எந்த அந்நிய ஆண்களுக்கும் காட்டி விடாமல் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று வசியத்தை செய்கிற பாலஸ்தீன தாய்மார்களை இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கொண்டிருக்கிற நாம் தான் அன்புக்குரியவர்களே, எல்லா வசதி வாய்ப்புகளோடும், எல்லா சூழல்களோடும், எல்லா நிம்மதிகளோடும் தினம் தினம் அத்தனை சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம். உறவுகளே, எங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் அடுத்தவர்களுக்கு விருந்தாக்குகிறோம். எங்களுடைய வாலிபர்கள் இன்று வழிகட்டு போய்கொண்டிருக்கிறார்கள், அதை தடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஈமானிய உறவுகளே, பாவங்கள் தலைக்கு மேலால் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அடிக்கடி மரணத்தை நினைத்து பாருங்கள். உறவுகளே, மரணத்தை தவிர பாவங்களை விட்டும் தடுக்கிறவர் ஒன்று கிடையாது. நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் சரி, என்னுடைய வாலிபர்களே, அல்லாஹுக்காக சொல்லுகிறோம், நீங்கள் காதலின் பெயரால் அல்லது வேறு பெயர்களால், போதைகளால் அல்லது வேறு காரணிகளால் உங்களுடைய இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் தூரமாகி போகிற ஒவ்வொரு நொடியும் அந்த இடத்தில் உங்களுடைய மௌத்து வந்தால் எத்தனை வாலிபர்கள் விபத்துக்களால் மௌத்தாகிறார்கள், எத்தனை இளைஞர்கள் வாழ வேண்டிய வயதில் ஆசைகளோடு, கனவுகளோடு, இயக்கங்களோடு இருக்கிற பொழுது மரணித்து போகிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை கூட ஒரு இந்தியா நாட்டைச் சேர்ந்த ஒரு வாலிபர், இந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. ஒரு சின்ன விபத்து, அது மரணம் ஏற்படுகிற விபத்து என்பது கூட நம்முடைய பார்வையில் கிடையாது. மோட்டார் சைக்கிளிலே போகிறார், பக்கத்திலே வந்த ஒரு வாகனம் சாதாரணமாக தட்டி விடுகிறது, ஓரிடத்திலே விழுகிறார், அடி தலையிலே பலமாக விழுந்து விட்டது போல அதே இடத்தில் மரணித்து போகிறார். திருமணத்திற்கான இயக்கங்கள், கனவுகள் எல்லாம் அப்படியே காத்திருக்கின்றன. அவர் கட்ட வேண்டிய மனைவி, அவருடைய திருமண வாழ்க்கைக்காக அவள் காத்திருக்கிறாள். எல்லா இயக்கங்களும் ஒரு நொடியில் முடிந்து போகிற வாழ்க்கை. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில் இந்த பயணம் முடிவடைய போகிறது, இந்த எண்ணம் முடிவடைய போகிறது என்று எனக்கும் உங்களுக்கும் தெரியாத இந்த பயணத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்வதை நிப்பாட்டுவோம். அன்புக்குரியவர்களே, எதன் பெயரால் மாறு செய்தாலும் சரி, எப்படி தைரியத்தோடு மாறு செய்தாலும் சரி, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகமே என்னை நல்லவன் என்று சொன்னாலும், இந்த உலகமே என்னை தலைமேலே தூக்கி வைத்து கொண்டாடினாலும் அல்லாஹுடைய பார்வையில் நான் நல்லவனாக இருக்க வேண்டும். உறவுகளே, என் உயிர் பிரிகிற கடைசி நொடி, என் கடைசி நேரம், என் மலக்குள் மௌத்தை கண்ணெதிரே காணுகிற அந்த நேரம், மலக்குகளுடைய நன்மாராயம் என் செவிகளுக்குள் கேட்க வேண்டும். மலக்குகளுடைய நன்மாராயம் என் செவிகளுக்குள் கேட்க வேண்டும். என் உடலில் இருந்து உயிர் பிரிகிற அந்த வேளை, என் தலைவர் சொன்னதை போன்று ஒரு பாத்திரத்தை இருந்து நீரை ஊற்றிவிட்டால் எவ்வளவு வேகமாக அது ஊற்றப்படுமோ, அதே போன்று ஒரு நல்லடியானுடைய உயிர் அவனுடைய உடம்பில் இருந்து மிக இலகுவாக பறிக்கப்படும் என்றார்கள். அப்படி பறிக்கப்பட வேண்டும். என் உயிர் தொண்டை குழிக்குள் வருகிற பொழுது, என் பார்வைகள் மேல் நோக்குகிற பொழுது, எனக்காக சுவனத்து காட்சிகள் கண்ணெதிரே தெரிய வேண்டும். சுவனத்து காட்சிகள் தன்னெதிரே தெரிய வேண்டும். நான் வாழுகிற வாழ்க்கையின் அர்த்தம் புரிய வேண்டும். இந்த உலகத்தில் பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள், சோதனைகள் அத்தனைக்குமான சந்தோஷம் என் உயிர் பிரிகிற கடைசி நேரம் தெரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தைகளோடு, அந்த காட்சிகளோடு என் நாவுகள் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைகளை இறுதி வார்த்தைகளாக தலதழுத்து சொல்ல வேண்டும். அந்த சந்தோஷத்தோடு இந்த உயிர் பிரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த லட்சியம், அந்த ஆசை, அந்த வாழ்க்கை இந்த உலகில் நிறைவேறும்.
வேண்டுமானால் எங்களை விட வெற்றியாளர்கள் இந்த உலக வாழ்க்கையில் யாருமே இருக்க முடியாது உறவுகளே. அந்த சந்தோஷம் தான் இறுதி சந்தோஷம். அந்த சந்தோஷத்திற்காக வாழுவோம் என்னுடைய ஈமானிய உறவுகளே. அந்த சந்தோஷத்திற்காக வாழுவோம் என்னுடைய ஈமானிய உறவுகளே. அல்லாஹ்வுக்காக வாழ்தலில் இந்த உலகில் வேண்டுமானால் நெருக்கடிகள் இருக்கலாம். என் மரணம் சந்தோஷம். மரணத்துக்கு பின்னரான நிரந்தர கபரு, அதற்கு பின்னரான மஹ்ஷர், அதற்கு பின்னரான சுவனம், ஒட்டுமொத்தமாய் சந்தோஷத்திற்கு என்னை அழைத்து செல்லுகிற அந்த பயணத்திற்காக என் ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுக்காக வாழுவோம், அல்லாஹ்வுக்காக வாழுவோம், அல்லாஹ்வுக்காக வாழுவோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை ஒன்றில் மட்டும்தான் இந்த உலகத்தின் விமோசனமும் மறுமையின் விமோசனமும் இருக்கும். புரிந்து கொள்வோம். மரணத்தின் கடைசி தருவாய் இப்பொழுது எனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. வாழ்ந்து கழித்து விட்ட வாழ்க்கைக்காய் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் ஒரு முறை தௌபா செய்து வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.